ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இந்திய தேசத்தினுடைய செம்மண் புனிதர் என்று அழைக்கப்படுகின்ற புனித ஜான் டி பிரிட்டோ, புனித அருளானந்தர் விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்திய மண்ணில் கடவுளின் வார்த்தையை விதைத்த ஒரு பெரிய மகான், கடவுளால் அனுப்பப்பட்ட திருத்தூதர். இந்த இந்திய மண் புனிதர்களின் இரத்தத்தினால் புனிதப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்திய தாயினுடைய பாதங்களில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்டது இந்திய தேசம். 1647 மார்ச் மாதம் 1 போர்ச்சுகல் நாட்டில் பிறந்த இந்த புனிதர் காலம் முழுக்க கடவுளின் வார்த்தையினால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார். சிறுவயதில் அரசருடைய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த இவர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற போது சிறு வயதில் புனித பிரான்சிஸ் சவேரியாரிடம் ஜெபிக்கிறார். பிரான்சிஸ் சவேரியாரிடம் ஜெபித்ததனால் குணம் பெற்ற இவருக்கென்று அழைப்பு கடவுளால் கொடுக்கப்படுகிறது. அதே பிரான்சிஸ் சவேரியார் வேலை செய்த இடத்தில் தானும் சென்று வேலை செய்ய வேண்டும், கடவுளின் வார்த்தையை சொல்ல வேண்டும், அதன் மூலமாக மறைசாட்சிய பட்டத்தை பெற வேண்டும். தன்னுடைய தாயிடம், நான் அடுத்த முறை செல்லுகின்ற போது மறைசாட்சியாக மாறுவேன் என்று சொல்லிவிட்டு இந்த இந்திய தேசத்திற்கு வருகிறார். குறிப்பாக தமிழகத்தினுடைய தென் தமிழகத்திலும் வட தமிழகத்திலும் கால்களாலே நடந்து சென்று கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிய உயர்ந்த புனிதர். பல இடங்களுக்கு சென்று இறைவாக்கு அறிவித்திருக்கிறார். செஞ்சியிலிருந்து செஞ்சி மற்றும் இந்த பகுதிகளிலெல்லாம் இறைவார்த்தை அறிவித்திருக்கிறார். தத்துவச்சேரி என்ற இடத்தில் ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேல் தங்கியிருந்திருக்கிறார். பல இடங்களில் இறைவாக்கு அறிவித்து சென்றவர். மரவநாடு என்று சொல்லப்படுகின்ற ராமநாதபுரம் பகுதியில் இறைவாக்கு அறிவிக்கின்ற போது அவர் செய்த அற்புதமான விஷயம், அங்கே இருந்த மரவ நாட்டினுடைய அரசனை 2 மனைவிகள் வைத்திருக்கலாகாது என்று சொன்னதும் ஒரு மனைவியை அனுப்பிவிட்டு இன்னொரு மனைவியை மட்டுமே வைத்திருந்த போது எதிர்நாட்டு அரசன் இவர் மீது கோபம் கொண்டு இவரை கைது செய்து கொடூரமாய் சித்தவரை செய்து இறுதியில் தலைவெட்டுண்டு இறக்கிறார் இந்த புனிதர். இந்த புனிதர் இரத்தம் பட்ட இடம் முழுமையாக செம்மண்ணாக மாறுகிறது. இந்த புனிதரனுடைய கல்லறை இல்லை, ஆனால் இவர் இரத்தம் பட்ட மண் அந்த பகுதியினுடைய ஒரு சாட்சியாய் இன்றும் விளங்குகிறது. இறை வார்த்தைக்காக, இயேசுவுக்காக தன் இரத்தம் முழுவதையும் சிந்தி வீரமரணம் அடைந்த இந்த புனிதர் இன்று நம்முடைய விசுவாசத்தில் எடுத்துக்காட்டாயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு என்ற இறைவாக்கில் சொல்லுகிறார், அவர்களுக்கு விசுவாசம் குறைவாக இருந்ததனால் அங்கே வல்ல செயல்கள் செய்யவில்லை. புனித ஜான் டி பிரிட்டோவிடம் விசுவாசம் அதிகமாக இருந்ததால் ஏராளமான வல்ல செயல்கள் ஆண்டவர் செய்தார். இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். எனவே கடவுள் வார்த்தையை
இந்த புனிதரைப் போல வாசித்து அவர் பிரசன்னம் நம்மோடு இருக்க ஒவ்வொரு நாளும் ஜெபித்து மன்றாடுவோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வல்லமைக்கு நன்றி, ஆற்றலுக்கு நன்றி, சக்திக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களை பயன்படுத்துகிறீர், வழிநடத்துகிறீர், தூக்கி நிறுத்துகிறீர். உம்முடைய பாதையில் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறீர். இந்த கொடைகளுக்கு நன்றி ஆண்டவரே. என்றும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழவும், உம் பிரசன்னத்தில் நின்று உமது வார்த்தைகளை எடுத்து எம்பவும், புனித அருளானந்தரைப் போல இரத்த மர சாட்சியம் இல்லை என்றாலும் எங்கள் வாழ்க்கையில் வெண்மை மறை சாட்சியத்தை ஒவ்வொரு நாளும் பெற்று உமக்காக வாழ வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.